கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒரு குதூகலமான வாரமாகத்தான் அமைகிறது. குறிப்பாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தி ஏற்பட்டு, கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் ஏற்பட்டு, கூட்டு தொழிலாளர்களுடன் இதுவரையில் இருந்த மனக்கசப்புகள் விலகி நீங்கள் தனியாக தொழில் ஆரம்பிப்பதற்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்ற வாரமாக இருக்கிறது. தொழில் தொடங்குவது என்றால் நீங்கள் இந்த வாரத்தில் 5 மற்றும் 6ஆம் தேதி உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைகிறது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களும் 5 மற்றும் 6ஆம் தேதியில் நீங்கள் முதலீடு செய்தால் லாபகரமான நாட்களாக நீங்கள் அமைத்து கொள்ளலாம். சதய நட்சத்திரம் மற்றும் அல்லாமல் பூரட்டாதி மற்றும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரம் ஏற்றமான வாரமாகத்தான் அமைத்து கொடுக்கிறது கிரகங்கள். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்வதோ அல்லது ஆதித்ய ஹிருதயம் படிப்பதோ வர இருக்கிற நாட்களுக்கும் இது உங்களுக்கு மருத்துவ செலவுகளை குறைக்கும். இதுவரையில் வீட்டில் பெரியவர்களுக்கு ஏதாவது உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டிருந்தால் சிறு மருத்துவ செலவுகள் இந்த வாரம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதனால் நீங்கள் சூரியனுக்கு ஆதித்ய ஹிருதயம் படிப்பதோ அல்லது கோதுமை தானம் செய்வதோ, ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் வர இருக்கிற நாட்களில் மருத்துவ செலவுகள் குறைப்பது மட்டுமல்லாமல் பெரியவர்களின் உடல்நலில் சற்று திருப்புமுனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நவம்பர் மாதம் 3 மற்றும் 4ஆம் தேதிகள் எதிர்பாராத நல்ல செய்தி தொலைதூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு சென்று படிப்பதோ அல்லது வேலை வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கோ வாரத்தின் இறுதியில் நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. நவம்பர் மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதியில் உங்களுடைய இல்லத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு மனதிற்கு ஒரு திருப்தியான வாரமாகத்தான் அமைகிறது. பரிகாரமாக சதய நட்சத்திரக்காரர்கள் திங்கட்கிழமை அன்று சிவபெருமானை தரிசிப்பதும், அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை அன்று குரு பகவானை சந்திப்பதும், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் சால சிறந்ததாகும். வாரம் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு சென்ற வாரத்தை விட இந்த வாரம் ஒரு நல்ல திருப்புமுனை நிறைந்த வாரமாகத்தான் அமைகிறது.